அந்த நேரத்துல அம்மா எதிர்பார்த்தது ஒரு சின்ன சமாதானம், ஒரு சின்ன முக்கியத்துவம். ஹலோ, என்ன சின்னது, என்ன சின்ன முக்கியத்துவம்? என் தாய் குலத்தை பத்தி தெரியாதா? அது ரொம்ப பெருசு. அந்த இடத்துல சொல்ல போனா தான் மட்டும்தான் மெயினா இருக்கணும், நான் இல்லாம எதுவுமே நடக்க கூடாது அப்படி நினைச்சாங்கன்னா என்ன பண்ணுவ? கடைசியில புஸ்ஸுன்னு போயிடுச்சா? அதுக்கு என்ன பண்ண முடியும் நந்தினி? நான் என்ன பண்ண முடியும்? வாட் டு டு? போங்க சார், எவ்வளவு சொன்னாலும் நீங்க அதே தான் சொல்லுவீங்க. அதை விடுங்க. எதுக்கு ஏன் போட்டோவையும் அதுல இருக்கிற மாதிரி செஞ்சீங்க? உங்க அம்மா என்ன இந்த குடும்பத்துல ஒருத்தியா ஏத்துக்கலன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். இந்த நேரத்துல ஏன் போட்டோவும் வரா மாதிரி செஞ்சு வச்சிருக்கீங்களே, அத பாக்கும்போது அவங்க மனசு வருத்தப்பட தானே செய்யும். படட்டும் நந்தினி, நல்லா வருத்தப்படட்டும். அப்படி வருத்தப்பட்டாச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கட்டும். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அது எப்படி அவங்களோட குடும்பத்துல நீ ஒரு ஆளே இல்லைன்னு எப்படி சொல்லுவாங்க? அப்படி அவங்க சொல்லுவாங்க, நான் அதை அப்படியே ஏத்துக்கணுமா நந்தினி? இல்ல எனக்கு புரியவே இல்லை. நான் அன்னைக்கு சொன்னதுதான் நந்தினி, பத்திரிகையில உன் பேரை மட்டும் விட்டுட்டு எல்லாரோட பேரும் போட்டதுக்கு என்ன ரீசன் நினைக்கிற? உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொசைட்டி முன்னாடி ப்ரூவ் பண்ணணும், அதானே? சொல்லு, அதானே? இப்ப நான் எல்லாத்துக்கும் நடுவுல வச்சு இல்ல நந்தினி இந்த குடும்பத்துல மெயினான ஒருத்தின்னு அத போட்டோ மூலமா நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்ல. இப்ப என்ன பண்ணுவாங்க என் தாய்க்கோலம்? என்ன பண்ணுவாங்க சொல்லு, என்ன பண்ணுவாங்க? இத பாரு நந்தினி, இத பாரு, நீ டென்ஷன் ஆகாத. என் தாய எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ உன் குட்டி மண்டையில இதெல்லாம் போட்டு குழப்பிக்காம ரொம்ப டயர்டா இருப்ப. போ, பேசாம போய் தூங்கு. சரியா சொல்ல குட்டி? ஒன்னும் டென்ஷன் ஆகாத. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே, குட் நைட். குட் நைட். ஓகே.